வாமா. இந்த போன்ல டிசிபி கிரிதரன் லைன்ல இருக்காரு. பயப்படாத, பேசு 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 பேசு. ஹலோ. ஏய், என்னடி நடக்குதாங்க? அந்த நான்சென்ஸ் எங்கயாவது வடக்க போய் தலைமறைவாயிடானா? அவன் உங்ககிட்ட வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கானா? அது வந்து பாத்தியா, நான் நினைச்சது அப்படியே நடந்துச்சா? அவங்க கண்ணுல மாட்டிட்டானா? இவங்க யார் தெரியுமா? இந்த கேஸ நான் யார் மேல திருப்பி விட்டுருக்கணும் அவங்க தான் இவங்க. அவங்க சம்பந்தியும் பொண்ணையும் சிக்க வைக்கதான் நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். கேஸ பத்தி ஏதாவது உண்மை தெரிய வந்ததுன்னு வச்சுக்க, உன் குடும்பமே சொர்க்கத்துக்கு டூர் போக வேண்டியதான். புரிஞ்சுதா? புரியுது சார். எங்க அவன் சுயநினைவு இல்லாம தானே இருக்கான்? நினைவு திரும்பினாலும் வாயை திறக்க கூடாது. அப்படி ஏதாவது இம்மி அளவு நியூஸ் வெளியே வந்தது தொலைச்சிருவேன். சரிங்க சார். அவன் முழிச்சது முதல் வேலையா சொல்லி வை. இப்ப நான் மிரட்டினது கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. கேட்டா என் புருஷன் தான் அவங்க வீட்டு பிளம்பரு, அவங்க வீட்டு வேலையில என் புருஷன் தான் பாப்பாருன்னு சொல்லி வை. சரிங்க சார். ஏமா என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை சார், டிசிபி சார் தான் விசாரிச்சாரு, அவ்வளோதான். நான் உள்ள இருக்கேன் சார். மாமா, இப்போ உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நேரத்துக்கு கரெக்டா டேப்லெட் எடுத்துக்கங்க மாமா. அதெல்லாம் எடுத்துக்கிறேன்டா. மாமா, எப்போ வந்தீங்க? இப்பதான்டா வந்தேன். திலீப்பா எங்கடா? கவிதாவை கூட்டிட்டு வர ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கான்பா. ஓ வந்துருவோம். அப்படியா? வைத்தி, மாமா, நாளைக்கு உமாவையும் பூமிகாவையும் ஜாமீன்ல எடுக்கணும். ஜாமீன் தொகையை எவ்வளவு பணம் கட்டணும்னு எனக்கு தெரியாது. வக்கீல்கிட்ட கேட்டு அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுக்க. சரி. அப்பா, ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா. வீட்டுல கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். நாளைக்கு ஐயாவும் மாமாவும் பேங்க்ல டிராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. சரி. அதே மாதிரி நம்ம குடும்பத்துல இருந்து யாராவது ஜாமீன் கையெழுத்து போட்டா போதுமா, இல்ல வெளியாளுங்க யாராவது போடணுமா, அதையும் கேட்டு வச்சுக்க. நான் கேட்டேன்பா, வக்கீல் அதெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நானும் பேசிட்டேன். சரி. அண்ணே, கவிதா வந்தாச்சுண்ணே. கவிதா அண்ணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வா கவிதா. வாங்க. மாமா, மாமா, நல்லா இருமா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேம்மா. நீ போன காரியம் என்னாச்சு? நல்லபடியா பேசி முடிச்சாச்சு மாமா. இனி லீகல் டேர்ம்ஸும் பேமெண்ட் மோடும் பேச வேண்டியிருக்கு. அது 4-5 மீட்டிங் போன்லயும் ஸ்கைப்லயும் முடிஞ்சிரும் மாமா. இதுக்கு போய் நாங்க போக மாட்டேன், இருக்க மாட்டேன், என்ன அலப்பறலாம் கொடுத்தீங்க நீங்க? அங்க போயும் என் மனசு முழுக்க இங்கதான் இருந்துச்சு பிரபா. கான்ட்ராக்ட் சைன் ஆனதும் அந்த கம்பெனில 1 வீக் சுத்தி பார்க்க எல்லா ஏற்பாடும் பண்றேன்னு சொன்னாங்க. நான் தான் முடியவே முடியாதுன்னு சொல்லி மீட்டிங் முடிஞ்ச அடுத்த 5வது நிமிஷம் ஃபிளைட் பிடிச்சி இங்க வந்துட்டேன். ஏமா, அதுக்காக ஏமா அறக்க பறக்க ஓடி வரணும்? வீட்டை பாத்துக்கிறதுக்கு தான் சுஷீலா இருக்கால, நீ வரணுமா என்ன? அண்ணி இருந்தாலும் இது என்னோட வீடு இல்லையா? நான் இருந்து கவனிச்சுக்கணும்னு எனக்கு தோணாதா? மாமா, உங்களுக்கு உடம்பு இப்ப பரவாயில்லையா மாமா? நான் வீட்டுக்குள்ள நுழையிறப்போ நீங்க உட்கார்ந்துருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் உடம்புக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுமா. நாளைக்கு உமாவும் பூமிகாவும் வீட்டுக்கு வர போறாங்க. இனிமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியா மாமா? நாளைக்கு ஜாமீன் கிடைச்சிருமா? நிச்சயமா கிடைச்சிரும். அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு மாமா. சரி மாமா, எங்களுக்கு நேராச்சு. தனுஷ் டியூஷன் முடிச்சுட்டு பக்கத்து வீட்டுல வந்து உட்காந்துருப்பான். இனிமே தான் போய் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். டேய், அவனையும் கூட்டிட்டு வந்து 3 பேரும் இங்க இருக்கலாம்ல? அட நீங்க வேறனே, அவன் இங்க வந்தான்னா இவங்க 4 பேரோட அரட்டை அடிக்கிறதுக்கு தான் அவனுக்கு டைம் சரியா இருக்கு. படிக்கவே மாட்டேங்கிறான். ஆமாப்பா, ஓவரா வாய் அடிக்கிறான். நான் படிடான்னு சொன்னா நீ படிச்சியான்னு என்ன எதிர்கேள்வி கேக்குறான்ப்பா. அதானே, அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இப்பதான் கவிதா வந்துட்டால, இனிமே என்ன கவலை? கவிதா, நீ பாத்துப்ப இல்ல? ஐயோ, தாராளமா பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரி, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோன்னே.
தனுஷுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சரி, நாங்க சரி. சாப்பிட்டோம் மாமா. ஓகேடா. கிளம்புறியாடா? ஆமா மாமா. ம். வரோம் மாமா. சரி, நாளைக்கு எப்படி வர போறீங்க? அதான் ஐயா ஒன்று கேட்டுட்டு ஆஃபீஸ் கொள்ளணுமா கோர்ட்டு கொள்ளணுமாங்கிறத முடிவு பண்ணிக்கிறேன். சரி நாங்க கிளம்புறோம் மாமா. சரிடா. டேய் மாமா நல்லா சரிங்க, பாத்துக்கலாம். சரிங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கண்ணே. அம்மா கவிதா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கோர்ட்டுக்கு போறோம். ம்? சரிங்க மாமா. போங்கடா, நீங்களும் போய் படுங்க. அப்பா எப்படிப்பா தூக்கம் வரும்? நாளைக்கு அம்மாவும் பூமிக்காவும் வீட்டுக்கு வர வரைக்கும் எங்க யாராலையுமே தூங்க முடியாதுப்பா. என்னடா நீ நாளைக்கு அம்மாவும் பூமிக்காவும் வீட்டுக்கு வரும்போது ஹார்த்தி ஈர்த்தி அசத்தலா இருக்கணும் சொல்லிட்டேன். ஆமா, சம்மந்தி வீட்டுக்கு யாராவது ஃபோன் பண்ணீங்களா? அவங்க எப்படி வர போறாங்க? அவந்திகாவும் கூட வரணும்னு ஆசைப்படுவா. அவந்திகாவா? அவ எதுக்குப்பா வரணும் இங்க? அவ வந்தா வேலை நடக்குமா என்ன? அவ ஒண்ணு வர வேணாம். இருடா. எதுக்கு கோவப்படணும், எதுக்கு கோவப்பட வேண்டாம்னு ஒரு விவஸ்தை வேண்டாம். டேய், யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுங்கடா. இதோ நான் பண்றேன்ப்பா. அப்பா ரிங் போகுது. ஸ்பீக்கர்ல போடு. மாப்பிள சொல்லுங்க மாப்பிள. மாமா நாளைக்கு கோர்ட்டுக்கு போனோம்ல, அதான் எப்ப வரீங்க என்ன ஏதுன்னு அப்பா கேட்க சொன்னாரு. கோர்ட்டுக்கு எப்படி வந்துருவோம் மாப்பிள? இப்ப நாங்க காஞ்சிபுரத்துல இருக்கோம். காஞ்சிபுரமா? குடு 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 குடு. சம்மந்தி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? நிறைய நடந்து போச்சு சம்பந்தி. இங்க வழக்கருத்தீஸ்வரர் கோயில்னு ஒண்ணு இருக்கு. இங்க வேண்டிக்கிட்டா பம்பு வழக்கு கேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சு போயிடும்னு சொன்னாங்க. அதுக்காக வேண்டிக்கிட்டு வந்தோம். வந்த இடத்துல என்னென்னவோ நடந்து போச்சு சம்பந்தி. அப்பா ஒரு நிமிஷம் கொடுங்கப்பா. என்னென்னமோனா என்ன ஆச்சு? கோவில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது பாருங்க, அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லுங்க. மாமா, அந்த கிரி எதுக்கு மாமா இந்த ஆளுக்கு ஃபோன் பண்றான்? அதே சந்தேகம் தான் எனக்கும் மாப்பிள. ஒரு சாதாரண பிளம்பருக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் ஃபோன் பண்ணி பேசணும்? பிளம்பர் பொண்டாட்டிக்கிட்ட ஏன் பேசணும்? அவன் ஏன் பயப்படணும்? எனக்கு ஒன்றும் புரியல மாப்பிள. டேய் குர்ரா, இதோ மாமா, இதுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு மாமா. எனக்கும் ஏதோ தப்பா இருக்குன்னு பட்டுது மாப்பிள. அந்த பொண்ணு சாமி இது வரைக்கும் முழிக்கல. இந்த விஷயத்துல எனக்கு ஏதோ ஒரு நெருடல் இருக்கு. அதான் அவ முழிச்சதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு இருக்கேன். கொடுங்கப்பா. சம்மதி, அப்படியே இருந்து அந்த வேலையை பார்த்துட்டு வாங்க. காலையில உமா கேஸ் முத கேஸா வருதா இல்ல எத்தனாவது கேஸா வருதுன்னு தெரியல. ஆனா நாங்க காலையில 10:30 மணிக்கு கோர்ட்ல இருப்போம். நீங்க வரப்போ எங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிடுங்க. இங்க இருந்து புறப்பட்டு நேரா கோர்ட்டுக்கு வந்துடுறேன் சம்பந்தி. சரி சம்மந்தி, போனை வச்சுட்டுமா? சரிங்க சம்பந்தி. என்னடா அது குழப்பமா இருக்கு? இந்த டிசிபி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? சார், கண்ணு முடிச்சிட்டீங்களா? இதோ டாக்டர் கூட்டிட்டு வரேன். டாக்டர், சிஸ்டர், பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாங்க. சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர்? பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாங்க, அதான் டாக்டர் கூப்பிட்டு வந்தாங்க. சிஸ்டர் டாக்டர், மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே. கண்ணு முழிச்சிட்டாருன்னு சொல்றாங்கல்ல, இனிமே பொழைச்சு பாருமா, ஒன்னும் கவலைப்படாத. பொன்னுசாமி, பொன்னுசாமி, இது எத்தனை? 1 சார். இது எத்தனை? 4 சார். வெரி குட் வெரி குட். இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்க சொந்தக்காரங்களாம் வந்து பார்க்கலாம்.
சிஸ்டர் அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லிருங்க. டாக்டர். அவர் கண்ணு முடிச்சிட்டாருமா, போய் பாருங்க. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். சரிங்க டாக்டர். சரி. அழாதடி. எங்க எல்லாரும் ஏமாத்திட்டு போக பாத்தியா மாமா? சின்ன பையன் வசந்த வச்சுட்டு தனியா நிப்பேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? சரி சரி விடு, நான் தான் பொழைச்சிட்டேன்ல. இந்த ரவுடித்தனம் அதனால வர பணம் நமக்கு தேவையா மாமா? இப்ப பாத்தியா உனக்கு உசுறு போய் உசுறு வந்திருக்கு. வளராதடி. நேத்து எவனே தெரியாத 3 பேர் கூட தண்ணி அடிக்க போனேன். பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்துட்டு குத்திட்டு கொல்லி அடிச்சிட்டானுங்கடி. இதுக்கும் ரவுடிசத்துக்கும் சம்பந்தம் இல்லடி. அம்மா நம்ம பிள்ளையங்கடி. இந்த நிலைமையில உன்னை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுல அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு தெரியுமாயா? ஞாபகம் வந்துருச்சுடி. அவங்க வீட்டு பொம்பளைங்க ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே நீதானே அவங்களுக்கு தெரியாதியா? எவ்வளவு நல்ல மனுஷங்க தெரியுமா? நான் ரோட்ல கதறிட்டு கிடக்கும் போது எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்தாங்க. இவங்க மட்டும்தான் என் உயிரை காப்பாத்தினாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடி. சும்மா காப்பாத்தலையா? உனக்கு ரத்தம் தேவைப்பட்டப்ப அவங்க தான் ரத்தம் கொடுத்தாங்க. உன் உசுரை காப்பாத்த அவங்க தான் பணம் கட்டியிருக்காங்க. உன் உசுரை திருப்பி கொடுத்த கடவுளே அவங்க தான்யா. மனசாட்சி உறுத்துதடி. அந்த டிசிபி போன் பண்ணாயா? இவங்க கிட்ட வாய் திறக்க கூடாதுன்னு மிரட்டினா. போலீஸ்கார மாதிரியா பேசுறான், ரவுடி மாதிரி பேசுறான். எனக்கு அப்படியே கொலை நடுங்கி போயிடுச்சு. இந்த மாதிரி ஆளுங்க கூட உனக்கு என்னையா சம்பந்தம்? அவன் பேசுறத பார்த்து நம்ம குடும்பத்தையும் கொலை பண்ணிடுவான் போல. அப்படி மிரட்டி பேசுறாயா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டி. உசுரை காப்பாத்தினவங்க நீ கண்ணு முழிக்கிறத பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வர சொல்லவா? வர சொல்ல. சரி. ஐயா, உங்க புண்ணியத்துல பொழைச்சிட்டாரியா? வந்து பாருங்க. வாமா போய் பாப்போம். என்னப்பா நல்லா இருக்கியா? என் உசுரை திருப்பி கொடுத்துருக்கங்கய்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரத்தமும் கொடுத்து பணமும் கட்டி இவ்வளவு உதவி யாரு செய்வாங்க? அதெல்லாம் பரவாயில்ல தம்பி, நீ பிழைக்கணும். அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணோம். இனி கவலை இல்லைங்க ஐயா. எப்படியும் என்ன டாக்டர் காப்பாத்திடுவாங்க ஐயா. சரி தம்பி, நல்லா இருங்க. இப்பதான் எங்களுக்கும் திருப்தியா இருக்கு. சரி, நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களை உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம்மா. பரவாயில்லம்மா. சரிம்மா, எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. நாங்க பக்கத்துல ஏதாவது லாட்ஜில் தங்கிட்டு காலையில தான் போவோம். போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போறோம். பாத்துக்கம்மா. போலாம் மல்லிகா. வரம்மா. வாங்க சார். என்ன பொன்னுசாமி, எப்படி இருக்கீங்க? ஏங்க இன்னும் எங்க இங்க தங்கணுங்கிறீங்க? அப்பா, வெறும் 75 கிலோமீட்டர் தானே, வீட்டுக்கே போயிடலாம்ப்பா. இல்லம்மா, எனக்கு அந்த பொன்னுசாமி கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. அவன் போனுக்கு அந்த டிசி போன் பண்ணதை நினைச்சு எனக்கு இன்னும் சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா மல்லிகா, அந்த போன் அவன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்தப்ப அவ டிசி கிட்ட பேசினால, அப்ப அவ முகத்தை பாத்தியா? அப்படியே பயந்து நடுங்குனா. எனக்கு என்னவோ அந்த விஷயத்துல டிசிக்கும் தொடர்பு இருக்குமோன்னு தோணுது. அப்பனா சதீஷ் கொலைகேஸ்ல இவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாமா? இல்லன்னு தெரிஞ்சா நிம்மதியா இருக்கலாம். ஆனா ஒருவேளை தொடர்பு இருந்து அதை நம்ம சும்மா விட்டுட்டு போனா தப்பு இல்லையாமா? கொஞ்சம் நிலைமை சரியாற வரைக்கும் இருந்துட்டு போலாமா? அவங்கிட்ட பேசி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போலாமே. சரிப்பா,
அப்ப நம்ம தங்கிட்டே போலாம். இங்க பக்கத்துல ஹோட்டல் எதுவும் இருக்காப்பா? ஆமாமா, 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. அங்க தங்கிட்டு போலாம். சரிப்பா. சரி போலாம். வாங்க. கையெழுத்து போடுங்க. என்னய்யா போலாமா? நன்றிங்க ஐயா. வரட்டுமா? சரிங்க சார். பாத்துக்க. வாங்க டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். பேஷண்ட் கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டேன். வரேன் டாக்டர். வரேன் சார். பொன்னுசாமி, உங்க ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணேன். கீழே விழுந்ததுல தலைக்குள்ள ஏதாவது அடிபட்டிருக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தோம். நல்ல வேளை அப்படி எதுவும் ஆகல. ஆனா உங்க வயித்துல எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல இன்னும் 2-3 கண்ணாடி துண்டுகள் உள்ள இருக்கு. குடல் வேற கிழிஞ்சிருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? உண்மையை சொல்ல வேண்டாமா? ஆபரேஷன் பண்ணி கண்ணாடி துண்டுகளை வெளியில எடுக்கணும். கிழிஞ்ச குடலை தைக்கணும். இப்போதைக்கு 50,000 கட்டியிருக்காரு. மேற்கொண்டு 50,000 ஆகும். இன்னும் 4-5 நாள் இருக்கணும். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் செலவாகும். பரவாயில்லையா? ஐயோ, அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க சார் போவோம்? அப்போ நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதா நல்லது. டாக்டர், அந்த பணத்தை கட்ட நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? நம்பலாம்ல? காலையில பணம் வந்துடும் டாக்டர். பணம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணா போதும். ஓகே. என்னையா அவ்வளவு பணம் ஏது உங்ககிட்ட? எந்த தைரியத்துல பணம் கட்டுறேன்னு சொன்ன? இப்ப இல்ல, ஆனா பணம் வரும். அந்த போனை எடு. யார்கிட்டயா பணம் கேட்க போற? யாரு நமக்கு கடன் பட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட. ஹலோ பொன்னுசாமி, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு உன் பொண்டாட்டி சொன்னா இப்ப எப்படி இருக்கு? தப்பிச்சிட்டியா? நான் டென்ஷன்ல இருக்கேன்டா. பொழைச்சிட்டேன் சார். எவ்வளவு பாவம் பண்ணாலும் ஏதாவது ஒரு புண்ணியம் நம்மளை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க சார். அந்த புண்ணியத்துல பொழைச்சிட்டேன் சார். எனக்கு பணம் போட சொன்னனே, போட்டீங்களா சார்? போட்டேன்டா. அதை கூட நீ பார்க்கல? அது பத்தாது சார், இன்னும் பணம் வேணும். 50,000 தானே கேட்ட? அதான் 50,000 போட்டேன். அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்குறேன் சார். இனிமேதான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 10,000 20,000 செலவாகுது. இன்னும் 1 லட்சம் செலவாகும்னு சொல்றாங்க. அதனால எனக்கு பணம் வேணும். இதை பாரு பொன்னுசாமி, நீ கேட்ட பணம் தர்றதுக்கு என்கிட்ட பணம் ஒண்ணு கொட்டி கிடக்கல. ஏதோ தேவைக்கு கொஞ்சம் போட்டு விடுறேன். தேவைக்கு தான் சார் கேட்குறேன். வேணா சேஃப்டிக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டு விடுங்க. இந்த பணம் எனக்கு அவசியம் தேவை சார். என்னடா கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற? அதுதான் பேசுனதுக்கு மேல நிறைய கொடுத்துருக்கனே. இதுக்கு மேல என்ன? நல்லா இருந்தா நான் ஏன் சார் கேட்க போறேன்? உயிரை காப்பாத்தணும், அதுக்காகத்தான் சார் கேட்குறேன். இந்த நிலைமையில ஏன் கேட்குறேன்னு கேட்குறீங்க? வேற எப்படி கேட்க சொல்ற? ஏண்டா மொத்த காசு உனக்கே அழுதுகிட்டு இருந்தா? சார், நான் பொழைக்க வேணாமா? உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன். ஆபத்து காலத்துல கூட உதவ மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க சார். நான் உங்க பேரை காப்பாத்திட்டு இருக்கேன், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னடா ஒரு மாதிரியா பேசுற? சார், என்னோட நிலைமை அப்படி சார். பணம் தர முடியுமா, தர முடியாதா? டேய், உனக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதென்ன ஒரு மாதிரி அதிகாரமா பேசுற? உன் குரல்ல ஒரு மிரட்டல் தெரியுது. யாருக்கிட்ட பேசுறேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கு சார். நான் வாயை திறந்தா உங்க பணம் அதிகாரம் அத்தனையும் காலி ஆயிடும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க சார். டேய் பொண்ணு, சும்மா மிரட்டாதீங்க சார். ஒரு மனுஷன் சீரியஸா கிடக்குறேன், அப்போ கூட நிலைமையை நினைச்சு பார்க்காம கேள்வி கேட்கறீங்க. இப்ப தர முடியுமா, தர முடியாதா சார்? மத்ததை நான் பாத்துக்கிறேன். என்ன பொண்ணுசாமி, இப்ப என்ன உனக்கு பணம் தானே வேணும்?
இந்த நடுராத்திரில பணத்துக்கு எங்க போக முடியும்? நாளைக்கு உனக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பணத்தை பத்தி நீ எந்த கவலையும் பட வேண்டாம். நீ யாரையும் பார்த்து பணமெல்லாம் கேட்க வேண்டாம். நான் இருக்கேன்ல. என்ன சார் எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம என் ஒய்ஃபை மிரட்டி இருக்கீங்க. அப்படியா சார் உங்களுக்கு துரோகம் பண்ணிடுவேன்? ஊருக்கு ஊரு சாராயம் தள்ளாடுது தமிழகம். ஊருக்கு ஊரு சாராயம் தள்ளாடுது தமிழகம்.